நாய்க்கடிக்கு ஆளான சிறுமிக்கு இன்று பிளாஸ்டிக் சர்ஜரி. நாய் வளர்ப்பவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விமர்சனம். நாமக்கல் அருகே சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 3 குழந்தைகளை கடித்த தெருநாய்கள். படுகாயமடைந்த ஒரு குழந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நீதிமன்ற உத்தரவின்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் தனக்கு தாக்கல் நடந்ததாக புகார் கூறிய நிலையில் சிகிச்சை. ஆந்திராவில் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 8 கோடி ரூபாய் பறிமுதல். லாரியில் ரகசிய அறை அமைத்து பணம் கடத்தியது கண்டுபிடிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் நகரில் தண்ணீர் லாரியின் மூலம் சாலைகளில் தண்ணீர் தெளிப்பு. கோடை வெப்பம் காரணமாக வெப்ப அலை வீசுவதால் உள்ளாட்சி நிர்வாகம் நடவடிக்கை. நாட்டின் பிரச்சினை குறித்து பாஜகவுடன் விவாதிக்க தயாரா என ராகுல் மற்றும் பிரியங்காவிற்கு பாஜக எம்பி ஸ்மிருதி இரானி சவால். எந்த இடம் நேரம் என்பது முடிவு செய்து கூறினால் பாஜக செய்தி தொடர்பாளர் பதில் அளிப்பார் எனவும் பேட்டி. 3 சுயேட்சைகள் ஆதரவு வாபஸ் பெற்றாலும் தமது அரசுக்கு மெஜாரிட்டி பலம் அதிகமாக உள்ளது. ஹரியானா பாஜக முதலமைச்சர் நாயாப் சிங் சைனி உறுதி. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்துகிறார். வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் பயிற்சி தொடர்பாக காணொலி மூலமாக ஆலோசனை. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் நிழற் பந்தல்கள் அமைப்பு. கோடை வெயிலில் இருந்து வாகன ஓட்டிகளை காக்க சிறப்பு ஏற்பாடு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய தனிப்படை அமைத்த காவல்துறை. கரைச்சத்து புதூரில் இருந்து குட்டம் வரை அனைத்து சிசிடிவிகளையும் ஆராயும் முடிவு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிலிருந்து 25 பேரை பணிநீக்கம் செய்தது ஏர் இந்திய நிறுவனம். 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்தான நிலையில் நடவடிக்கை. வைகாசி மாத பூஜைக்காக வரும் 14ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவில் திறப்பு. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்து 52,950க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,615 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விமானிகளின் வேலை நிறுத்தம் காரணமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து. சென்னை மும்பை ஏர் இந்தியா, சென்னை கொல்கத்தா செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அருகே தேங்காய் வியாபாரியை கடத்தி கொலை செய்த 3 பேர் கைது. ஊத்தங்கரை பகுதிக்கு கடத்தி சென்று அங்கே கொலை செய்து தோட்டத்தில் புதைத்ததாக தகவல். சென்னை ராயபுரம் அருகே சாலையின் குறுக்கே தொங்கிய இன்டர்நெட் ஒயர் அசோக் என்பவர் வாகனத்தில் இழுத்து சென்றதால் பரபரப்பு. கேபிள் சிக்கியதில் நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் பேருந்துக்கு அடியில் சிக்கியதில் அசோக் காயத்துடன் உயிர் தப்பினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.